ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் இதில் இசிஜிசி இன்சூரன்ஸ் இதை எடுத்துட்டு குட்ஸுக்கு எந்தவித பணமும் வாங்காமல் நான் ஏற்றுமதி செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான நான் ஒரு பதில் சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் ஒரு ஷாப்புக்கு போனேன் மார்னிங். அது என்ன ஷாப்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக போகக்கூடிய ஒரு ஷாப் தான். ட்ரை ஃப்ரூட்ஸு அவர் இம்போர்ட் பண்ணுறாரு. அந்த ஷாப் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாரு. ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும், டேட்ஸு, நட்ஸு, அண்ட் தென் சாக்லேட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பிஸ்கெட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாரு. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு. லைக் ஈரான், ஆஸ்திரேலியா, அண்ட் தென் இந்த மாதிரி பல விதமான கண்ட்ரீஸ்லேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணி அவருடைய ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறாரு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஏற்றுமதி அவர் பண்ணுறது இறக்குமதி, பட் அவர் ஏற்றுமதி பற்றி எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவர் முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த டைமும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் இருந்திருக்குது. அப்போது அவர் இதே மாதிரி குட்ஸ் வாங்காமல் ஃபாரினுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு சரக்கு அனுப்பிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஏமாற்றப்பட்டார். அவருக்கு அதுக்கான அந்த பேமெண்ட்டு வரவே இல்லை. அண்ட் தென் அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ்லாம் நாடியிருக்காரு. அதுக்கும் அவங்கள்ட்ட இருந்தும் அவருக்கு ஒரு கிளியரான ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ்லலாம் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒருவேளை பையர் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்களால கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம். அதனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ஏற்றுமதி தொழில் பண்ணுறதா இருந்தால் இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் நம்பி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர், அதாவது உங்களுக்குள்ளே உங்கள் உறவினர் யாராவது ஒருத்தர் ஃபாரினில் இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு என்ன ப்ராடக்டை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எது லாபகரமாக இருக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் லாபம் பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி நீங்கள் முகம் தெரியாத ஒரு ஃபாரின்காரனுக்கு, ஃபாரின் சிட்டிசனுக்கு நீங்கள் அவர் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குட்ஸுக்கெலாம் பணம் வாங்காமல் அனுப்பவே செய்யாதீங்க. உங்களை ஃபுல்லாக ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில் முதல்ல வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குங்க. அண்ட் தென் பாக்கி 50% டாக்குமெண்ட்ஸை, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குட்ஸ் அங்கே போய் ரீச் ஆன உடனே அவங்கள ஃபுல் பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள். போர்ட்டில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட்டை பண்ண சொல்லுங்கள். பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணால் தான் ஓரளவுக்கு பாதுகாப்பாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் பண்ண முடியும். எதுவுமே வாங்காமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி அது மிகப்பெரிய ஒரு லாஸில் தான் போய் முடியும். இதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை ரியலாகவே என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாலும் அந்த ஷாப்புக்கு நான் ரெகுலராக போவேன்ல, அவர் இன்னைக்கு என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். இப்போது நீங்கள் நிறைய பிகினர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரியலாகவே ஒரு ஷாப்பு வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்லாம் ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்குக்கு பணம் வாங்காமல் ஆசைப்பட்டு, ஆர்டருக்கு ஆசைப்பட்டு குட்ஸை அனுப்பிடாதீங்க. பாதுகாப்பாக பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் டேர்மு ஃபுல் ஃபேவர் நமக்கு இருக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லை க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தங்க, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இல்லாட்டினா அங்கிள், இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது ஃபாரினில் இருக்கிறாங்க அப்படின்னா அவரும் அங்கே இம்போர்ட் பண்ணட்டும், நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பேசிட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுதான் பாதுகாப்பான வழி ஏற்றுமதி தொழில் தொடங்குறதுக்கு. என்னுடைய இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.